சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதியில் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக கடலோர தமிழ்நாடு, உள் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்காலில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இன்று கனமழை பெய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. நாளை சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையாது என்றும் சென்னை மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் செய்தியாளர் பேசிய பாலச்சந்திரன், தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 1% குறைவு என்றும் தெரிவித்துள்ளார். சென்னையில் கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் குறிப்பிட்டார். கனமழை பொறுத்தவரையில் அடுத்த வரும் 24 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிடங்களில் கன முதல் மிக கனமழையும், டெல்டா மாவட்டங்கள் புதுவை, கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழை பெய்யக்கூடும். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அக்டோபர் 1 முதல் இன்று வரையான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 256 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 259 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 1% குறையும். வாய்ப்பு எதுவும் கிடையாது. இது ஏற்கனவே கடற்கரை அருகில் தான் இருக்கு. இது வீக் ஃபீபிள் சிஸ்டம் தான். மெதுவாக நடந்து நம்ம இது பகுதி கடந்து செல்லும். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை வலுத்து வரக்கூடிய நிலையில் கடந்த ஆண்டுகளில் இது எந்த அளவுக்கு மழையை கொடுத்திருக்கிறது என்பதை வரைகலையுடன் விளக்குகிறார் நம்முடைய நெறியாளர் அபிநயா. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் முந்தைய அந்த மழை காலங்களில், பருவமழை காலங்களில் தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு மழை கிடைத்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 2015-16 அதுதான் அதீத மழை, சென்னை வெள்ளம் என்றது உருவான அந்த ஆண்டு. அப்போ இயல்பை விட 49% அதிகமான மழை தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிறது. அதாவது 676 சென்டிமீட்டர் மழை அந்த பருவமழை காலத்தில் மட்டும் தமிழ்நாட்டிற்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததாக 2016-17 அதற்கு அடுத்த ஆண்டே, முந்தைய ஆண்டுல நம்ம ஒரு பெரு வெள்ளத்தை சந்திச்சோம். ஆனா அடுத்த ஆண்டே இயல்பை விட 69% குறைவான மழை தான் கிடைச்சிருக்கு. 174 சென்டிமீட்டர் மழை தான் அந்த பருவமழை காலத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததாக 2017-18 இந்த ஆண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இயல்பை விட 8.3% குறைவு. பெரிய அளவில் குறைவு இல்லை அப்படின்னாலும் இயல்பை விட சற்று குறைவாக இருந்திருக்கு. 429 சென்டிமீட்டர் மழை அந்த ஆண்டுல கிடைத்திருக்கு. அடுத்ததாக அதற்கு அடுத்த ஆண்டான 2018-19 பார்த்தோம் அப்படின்னா 352 சென்டிமீட்டர் மழை கிடைச்சிருக்கு. அது இயல்பை விட, அதாவது ஒவ்வொரு ஆண்டும் அப்போ இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை, அதே போன்று வறட்சி ஆண்டா என்பதெல்லாம் நிர்ணயம் செய்வார்கள். அதற்கு ஏற்ற மாதிரி இயல்பான நிலை எவ்வளவு அப்படின்றத நிர்ணயிப்பாங்க. அந்த இயல்பை விட 24.8% குறைவான மழை என்பது அப்போ கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 2019-20 பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு மழை கிடைக்கணுமோ கிட்டத்தட்ட அதே அளவு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இயல்பை விட 0.2% தான் குறைவு. அது கிட்டத்தட்ட அதே தான். 478 சென்டிமீட்டர் மழை நமக்கு கிடைச்சிருக்கு. 2020-21 அந்த ஆண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 512 சென்டிமீட்டர் மழை கிடைச்சிருக்கு. அது இயல்பை விட 7.5% அதிகம். அடுத்த ஆண்டை எடுத்துக்கிட்டோம்னா 2021-22 பொறுத்த வரைக்கும் அதுல தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான மழை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். 2021-22 இயல்பை விட 59.3% அதிகமான மழை கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 775 சென்டிமீட்டர் மழை என்பது ரொம்ப அதீத மழையாக பார்க்கப்படுது. அதாவது இந்த சமயத்துல வெள்ளம் ஏற்பட்டிருக்குமானா இல்லை. ஏன்னா குறிப்பிட்ட
குறிப்பிட்ட ஒரு பகுதி இல்லாம பரவலாக எல்லா பகுதிகளையும் மழை பெஞ்சிருக்கும் போது அந்த ஒட்டுமொத்த சென்டிமீட்டர் என்பது அதிகரிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ 2022-23 அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 477 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு. இந்த ஆண்டுலயே நம்ம வெள்ள பாதிப்புகளை சந்திச்சோம். ஆனா குறிப்பிட்ட சில பகுதிகளில் அதீத மழை பெய்யும் போதுதான் அந்த வெள்ள பாதிப்புகளை நாம சந்திக்கிறோம். இயல்பை விட 0.5% குறைவான மழை தான், கிட்டத்தட்ட எவ்வளவு மழை கிடைக்கணுமோ அது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழையில இயல்பை விட 12% அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த வானிலை சூழலை பொறுத்து அது மாறுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. நடிகை கஸ்தூரி முன்ஜாமீன் கோரிய மனு மீது நாளை மறுதினம் தீர்ப்பு வழங்கப்படும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை தெரிவித்திருக்கிறது. விவரங்களுடன் ஈரானுடைய செய்தியாளர் கருணாகரன் விவரம் என்ன? தேவப்பிரியன், அதாவது நடிகை கஸ்தூரி அவதூறு பேச்சு குறித்து முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளை மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது, இவர் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டியுள்ளது, முன்ஜாமீன் வழங்கக்கூடாது, இவருடைய பேச்சு பெரும் இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்தியுள்ளது, மேலும் தமிழக மக்கள் ஆந்திரா, தெலுங்கானா, திருப்பதிக்கு சென்று கொண்டிருக்கின்றனர், இது போன்ற சூழலில் இவரது பேச்சு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும், தற்பொழுது வரை சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது, நீக்கம் செய்யப்படவில்லை, எனவே இதை இது போன்ற பேச்சில் அனுமதிக்க முடியாது, எனவே முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று வாதிட்டார். அப்பொழுது மனுதாரர், அதாவது கஸ்தூரி தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில் மனுதாரருடைய பேச்சானது ராஜாவின் அந்தப்புறத்தில் உள்ள ராணிக்கு சேவை செய்ய வந்தவர்கள் தான் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர், ராஜாக்களுக்கு சேவை செய்ய வரவில்லை என்று பொருள்படும் வகையில் தான் அவர் பேசியுள்ளார். இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து மன்னிப்பும் கோரியுள்ளார். எனவே இவருடைய பேச்சுக்கு உரிய நிபந்தனையின்படி முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று வாதிட்டார். இதைத் தொடர்ந்து அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் இது போன்ற வெறுப்பு பேச்சுக்களை ஏன் பேச வேண்டும் என்ற கண்டனத்தையும் பதிவு செய்து இந்த வழக்கை நாளை மறுநாள் தீர்ப்புக்காக ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி கருணாகரன். நடிகை கஸ்தூரி முன்ஜாமீன் கோரிய மனு மீது நாளை மறுதினம் தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு தரப்பில் இதற்கு கடுமையான ஆட்சேபனை என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தெலுங்கானா, ஆந்திரா, திருப்பதிக்கு தமிழர்கள் சென்று வருகின்றனர், அவர்களுடைய நிலை என்ன என்ற கேள்வியையும் தமிழக அரசு தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கருணாகரன். சென்னையில் கடந்த மாத மழை அனுபவத்தின் அடிப்படையில் நிவாரண மையங்கள் உள்ளிட்டவைகள் எண்ணிக்கையை அதிகரித்திருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னையில் நேற்று இரவு முதல் விட்டு மழை பெய்து வருகிறது. மேலும் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை ரிப்பன் மாளிகையில் உள்ள அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆய்வு மேற்கொண்டார். மழையை எதிர்கொள்ள எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அப்போது மாநகராட்சி மேயர் பிரியா, ஆணையர் குமரகுருபரன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். அதற்கு பிறகு செய்தியாளர் பேசிய உதயநிதி ஸ்டாலின் மழை பாதிப்பு குறித்த புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கணேசபுர சுரங்கப்பாதையை தவிர மற்ற 21 சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்கவில்லை என்றும் கூறினார். மழையை எதிர்கொள்ள மாநகராட்சி சார்பில் 22,000 பணியாளர்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் உதயநிதி தெரிவித்துள்ளார். 1194 மோட்டார் பம்புகள், 158 சூப்பர் சக்கர் இயந்திரங்கள், 524 ஜெட் ரோடிங் இயந்திரங்களும் தயாராக உள்ளன. இது அக்டோபர் மாதத்தில் இருந்ததை விட அப்போ பெய்த மழையை விட இப்போ 21% இதை அதிகமாக்கி இருக்கின்றோம். அதுபோல் அந்த அக்டோபர் மழை அனுபவத்தின் அடிப்படையில் கண்காணிப்பு அதிகாரிகள் அறிக்கையின் அடிப்படையில் கூடுதல் மோட்டார்களை உபலை செய்திருக்கின்றோம்.